கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். நீதிமொழிகள் 15:13. மனம் மகிழ்ச்சியாயிருப்பதே முகமலர்ச்சியை தரும். தொடர் இருதயத்தின் துக்கம், துயரம், வேதனை நம்முடைய ஆவியை முறிந்து போக செய்யும். இதற்கு ஒப்பனையான மற்றொரு வசனம் நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இந்த வசனம் மனமகிழ்ச்சி உடலுக்கு நல்ல மருந்து எனவும், மனதிலே இருக்கிற துக்கம், வேதனை, துயரம், கவலை, பாரம் இவை எலும்புகளை பாதிக்கிறது. பொதுவாக வேதத்தில் எலும்புகள் என்பது சரீரம் என்று கூறப்படுகிறது. இதனாலேயே மனோ துக்கம் சரீரத்தையே பாதிப்படைய செய்யும். அநேக மருத்துவர்களும் கவலைகள், துக்கம், பாரம் சரீரத்திலே வியாதிகளை கொண்டு வருகிறது என்றும் கூறுகின்றனர். அதனாலேயே கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பதை பற்றி அதிகம் பேசுகிறது. பாரங்களையும் கவலைகளையும் நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் கவலைகள், பாரங்கள், துக்கங்களை தேவன் மேல் வைத்து நாம் நம்முடைய மனதை லகுவாய் மகிழ்ச்சியாய் வைத்திருக்க பழகுவோம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்போம். அதுவே நமது பலன். மற்றும் மகிழ்ச்சியை தரக்கூடியது தேவ சமூகத்தில் இருப்பதும் வேத வார்த்தைகளும் நம்மை அதிகமாய் மனதை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்போம். இன்றைக்கும் உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அளிக்கப்படுவதாக. தேவ மகிழ்ச்சியினால் உங்கள் இருதயம் நிரப்பப்படுவதாக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பிலே இயேசப்பா, எங்கள் கவலைகள், பாரங்கள், துக்கங்களை உம் சமூகத்தில் வைக்கிறேன். நாங்கள் எப்பொழுதும் மனதை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள கிருபை செய்யும். உம் சமூகத்தை வாஞ்சிக்கவும் வேதத்தை வாசித்து தியானிக்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.